சரி, இப்போ உனக்கு பிடிச்ச 5 படம் பேசுவோமா? நீங்களா யாருடா? How do I tell you? நான் சொன்ன இதுல எக்ஸ்பீரியன்ஸா ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல போய் பார்த்து ட்ரீமா ஃபீல் பண்ண ஒரு படம் பையா. நான் மட்டும் இருந்திருக்கணும் அந்த இடத்துல. அந்த சத்தியம் துபாய் டெம்ப்ளேட் நான் இருக்க வேண்டிய இடம் அது. ஓகே, நீ ஃபர்ஸ்ட் பையா நான் தியேட்டர்ல பார்க்கல, டிவில தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நீ சொன்ன மாதிரி ட்ரீமியாலாம் ஃபீல் ஆகல. ஆக்சுவலா எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி எப்படி சொல்றது, நம்மள அப்படியே கொண்டு போவோம் அந்த மூவி. நம்ம எங்க போகுதுன்னு தெரியாமையும் இருக்க மாட்டோம், ஏன்டா இந்த படம் போகுதுன்னு அப்படின்னு புரியாமையும் இருக்க மாட்டோம். ஒரு மாதிரி நம்மள அங்க உள்ள கொண்டு போயிட்டு லைவ்லியா அப்படியே அந்த டிராவல்ல நம்ம எடுத்துட்டு போவோம். அதனால எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருது. நிறைய படம் சீரியல்ல பார்த்ததான், அதுல ஒன் ஆஃப் த படமும் பையா தான். சோ பாட்டுக்கு அந்த பையா வந்த டைம் தான் வந்து இந்த பாட்டெல்லாம் நிறைய கேட்க ஆரம்பிச்சது. எப்படி சொல்றது, எல்லா பாட்டுமே ஆல்பம் இசையருவி. அந்த நான் அப்ப ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நம்ம பாட்டெல்லாம் இந்த ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் சுட்டி டிவி அந்த கார்ட்டூன் சேனல் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம ஒரு லெவலுக்கு அப்புறம் தான் இந்த சன் மியூசிக் இசையருவி எக்ஸ்ப்ளோர் பண்ற டைம். அந்த டைம்ல வந்துதான் இந்த பையா, சில பையன்னு சில படம்லாம் இருக்கு. அப்போ பையா வந்து பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னதான் இது பாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு சீரி வாங்கிட்டு வர சொல்லி அப்ப பார்த்த ஒரு படம் தான். சோ பாட்டுக்காக பார்த்த படம் ஒரு ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்தது. ஒன் ஆஃப் த ஃபீல் குட் மூவிஸ்ல நம்ம ரொம்ப டயர்டா என்ன சொல்றது, மென்டலா எக்ஸாஸ்டா இருக்கும்போது சில படம்லாம் பார்ப்பேன். கமல் படம் நிறைய பார்ப்பேன். இந்த பம்மலுக்கே சம்பந்தம், பஞ்சதந்திரம், காதலா அந்த மாதிரி படத்துல இந்த படம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும் நமக்கு. அந்த மாதிரி படம் இது சொல்லலாம். பாட்டு இப்ப சில படத்தெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, பாட்டு வச்சா ஓட்டா ஒரு ரிப்பீட் வாட்ச் படமா இருந்தாலுமே பாட்டு வந்துச்சுன்னா ஓட்டரான்னு சொல்லலாம். இந்த படத்துல பாட்டு இங்க வரும். இந்த பாட்டுக்கு படத்தை ஓட்டிட்டு பாட்டு பார்த்தனாலதான் இருக்கு. அந்த மாதிரி பாட்டு ரொம்ப அந்த படத்துல இம்பாக்ட் ஆச்சு. அதுக்கடுத்து படத்துல ரொம்ப என்ஜாய் பண்ணது பார்த்தா கார்த்திதும் தமிழ் ஆன் ஸ்கிரீன் பேர் ரொம்ப சூப்பரா இருக்கும் படத்துல. அவங்க ரெண்டு பேரும் சீன்ல பார்க்கும்போது நல்லா இருக்கேன் ஜோடின்ற மாதிரி. செகண்ட் படமா பாத்தியா? செகண்ட் படம் மாதிரியே இருக்காது, ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே அவனுக்கு இருக்காது. பருத்திவீரன் அது வேற விஷயம். அதுதான். சோ அதுக்கடுத்து என்னன்னா கார்லயே படம் முடிஞ்சிடும். ஒரு காரை வச்சு ஒரு பைக் ஹைவேஸையும் காரை வச்சு படம் எடுக்க முடியுமா? ஏய் அந்த கண்ணு எடுத்துக்காட்டு சூப்பரா பண்ணிருப்பான் அந்த படத்துல. சோ கார் முக்கவாசி கார்ல இருக்கும். அவங்க சின்ன சின்ன விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்படிதான் மச்சான் கார் ஒருத்தன் இஷ்டாண்டா கோவமே வரல, அது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இருக்க ஒரு சின்ன சின்ன பாண்டு. அந்த பொண்ணை விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபீமேல் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுற விஷயம், அதுவும் எனக்கு ரொம்ப அந்த படத்துல இது வந்ததுன்னா, அவனால கூட நல்லா க்ளோஸா பழகிட்டே இருப்பா. திடீர்னு அவன் விட்டுட்டு அவங்க வீட்டுல சேர்த்துட்டதுக்கு அப்புறம் அவன் அந்த பொண்ணை விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஓகேவா? ஐயோ அப்போ நடந்து வந்துட்டு அந்த ஏதோ ஒன்று எண்ணி தாக்க பாட்டு வரும் பாரு, ஒரு மாதிரி புரட்டி எடுத்துட்டோம். ஹார்ட் பிரேக்னா என்ன தெரியாதுங்க அந்த டைம்ல எல்லாம். ஆனா நிறைய கோஇன்சிடென்ஸ் எல்லாம் நடக்கும் அதுல. பாண்டா சொன்ன படத்துல நடக்கும். ஆனா கோஇன்சிடென்ஸ் நிறைய நடக்கும். அதுல ஒரு ஹோட்டல் சீன் ஒண்ணு வரும். நிறைய ஆர்டர் பண்ணுவான், சாப்பிடுறதுக்கு எல்லாம் ஆர்டர் பண்ணுவான். பசிக்கலன்னு ஆர்டர் பண்றான். ஆர்டர் பண்ணி எல்லாம் வாங்கிட்டு சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன், கேட்க மாட்டீங்களா, உங்களுக்கு தான் ஆர்டர் பண்ணு ஒரு டர்ன் ஒன்று அடிப்பா. இது தெரிஞ்சா நம்ம இங்கே நோட் பண்றா இதெல்லாம் பிக்கப் நியூஸ் ஆகும். அது அப்புறம் ரொம்ப நல்ல அழகான சீன் தான். அந்த மலை மேல கூட்டிட்டு போய் ஏதாவது மலை மேல போய் நான் குச்சி செத்துறேன்னா கூட்டிட்டு போயிடுவான். இறங்க மாட்டான். என்ன ஒரு பேச்சுக்கு சொன்ன கூட்டிட்டு வந்து சொல்லுவான். அதுக்கு வாங்கன்ட்டு கூப்பிட்டு போய் ஒண்ணு சொல்லுவான். இது எவ்வளவு பெரிய சிட்டி, ஆனா இங்க இருந்து பார்த்தா எவ்வளவு சின்னதா இருக்கு, அந்த பிரச்சனை. மறுபடியும் நோட் பண்றேன். அந்த படம் பார்க்கும்போது அது செம்ம இம்பாக்ட். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வெக்ஸ் ஆன டைம். அப்போ வந்து ஓகே இதெல்லாம் இனிமேல் ஆக்சுவலா அவன் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்ணினே இருப்பான். ஒரு சின்ன விஷயத்துக்கும் ஏதாவது ஒண்ணு போட்டுக்கிட்டே எதுவுமே பண்ண மாட்டான். இம்ப்ரெஸ்ஸே ஆக மாட்டான். அவன் கண்டுக்கவே மாட்டான். அவன் சனி உன்ன டாக்ஸி டிரைவர் தான் நான் பாக்குறேன் லூசு பையில. நீ அப்புறம் ஓனர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உண்மையை சொல்லுவான்.
ஓனர்னா கூட நீங்க ஓனரான்னு கேப்பா, இல்ல ஃப்ரெண்டு வண்டி, ஃப்ரெண்ட பிக்கப் பண்ணதான் வந்தேன், நீங்க சரி நீங்க அழுதுனே நின்னுந்தீங்க, ஏதோ பிரச்சனை தோணுச்சு வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன், ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் தான் வண்டி கொஞ்சம் போக ஓபன் அப் பண்ணுவா, என்ன ப்ராப்ளம், அவங்க அம்மாக்கு என்ன ஆச்சு, என்ன கட்டாய கல்யாணம் பண்ண வச்சாங்க அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு ஜாலியாயிடும். வீட்டுல பார்த்த கல்யாணம் பிடிக்கலன்னு தான் வந்து உடனே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவான், மச்சான் வீட்டுல பார்த்த கல்யாணம் பிடிக்கலன்னு தான் ஓடி வந்திருக்கா, பாத்துரா லவ் தான் இருக்கும். கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்பா, இந்த மாதிரி லவ் ஏதாவது இருக்கா அப்படின்னு. அப்படிலாம் அது உடனே வண்டி 160 வணக்கம். அப்புறம் எப்படி பட்ட பையனுக்கு ஹஸ்பண்டா வரணும்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஓ எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஜாப் சார் வந்து ஸ்லோவா வண்டி ஒண்ணு சேஸ் பண்ணுவோம், பின்னாடி வண்டி கொஞ்சம் அந்த 2 அடி திரும்ப சேஸ் பண்ணுவோம். அது காட்டுற விதம்லாம் அழகா இருக்கும். அதுக்கப்புறம் சொல்லுவா, எனக்கு பார்த்தாலே தெரியுங்க, எப்படிதான் பார்த்தோன்னு தெரியும், இல்லைங்க போன் ரிங்டோன் வச்சு போடுற ட்ரெஸ் அவன் ரிங்டோன்னு சொல்லிடும்னா டக்குன்னு பாட்டு என்ஜாய் பண்ணே போவோம். அவங்க கேங்க இவங்க கேங்க கார்த்தி கேங்கா தமிழா கேங் வந்து ஹோட்டல்ல சாப்பிட போகுது, அவங்களுக்கு சாப்பாடுதான் முக்கியம். கட் பண்ணி அந்த அம்மா என்ன பிச்சு பேச தெரியுமாடா சாப்பிட ஆரம்பிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணாமலே பேசிடுவாங்களா, வேற ஒருத்தர் போன் பண்ணி அவன அடிப்பாடா, பொங்கட கொடுக்கா சப்படி చేస్తురా போடா. அதுக்கப்புறம் அவங்களோட சினிமா விஷுவல் லாங்குவேஜ்ல அந்த படத்துல எதையுமே வாயில சொல்ல மாட்டாங்க, சீனாவே வைப்பாங்க. இவனுங்கன்னா அவன் வந்து அடிச்சிருவான் கார்த்தி, அவ்வளவு பெரிய அவன் அடிச்சிருவான்ல, அப்போ நமக்கு ஒரு பயம் வரும், நமக்கு ஈஸி ஆயிடும், இவங்க எல்லாம் சப்பையா அடிச்சிருவான்ல அப்படின்னு. அவங்க ஒரு லாரி கண்டெய்னர்ல அவ்வளவு பேர் இருப்பாங்க, அவ்வளவு பேர் இந்த 2 கார்ல வந்து இவனுதான் அடிச்சு கொண்டு போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி வருவானுங்க அந்த பெட்ரோல் பங்க்ல இருந்து. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருப்பாங்க. இவங்களை பூரா காட்டி சமாளிக்க போறா, நமக்கு அது சீனா வைக்கணும்னு அவசியம் இல்லை, 2 பேர் கத்தி நேரம் முடிச்சுங்க, ஆனா நமக்கு அந்த இம்பாக்ட காட்டுவாங்க, எப்படி மாட்டிட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும். அதெல்லாம் செம்மையா கம்யூனிகேட் பண்றது சூப்பரா இருக்கும். அவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவனை பார்த்து ஒரு அட்ராக்ஷனோ இல்ல பா இவன் கூட இருக்கலாம் அப்படின்னு தோன்றது வந்து எல்லாரும் அடிச்சு போட்டுருவாங்க, கிளைமேக்ஸ் அடிச்சு போட்டு இனிமேல் இவ பின்னாடி வந்தீங்க அந்த மாதிரி ஒரு டேரக்டர் இருக்கும். அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் யாருமே அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான், இவனை மட்டும் தான் பார்ப்பான். அந்த சீன் சூப்பரா இருக்கும். தமிழோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் ரொம்ப ஆக்டிவேட்டா இருக்கும், ரொம்ப சிம்பிளா இருக்கும், அழகா இருக்கும். அதே மாதிரி அந்த ஹேர் ஸ்டைல், அந்த செம்ம அழகா இருக்கும். பாட்டுல எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். மெயினா அந்த ஒரு அப்பவே ஓவர் சைஸ் டிஷர்ட் ஒண்ணு போட்டுக்கிட்டு லூசார்ல நடந்து வர சீனு, அப்புறம் அந்த பாட்டுல வர ஒரு கால் கொலுசுல அந்த சீனு. இன்னொரு சீன் வந்து இந்த மாலுக்குள்ள போவாங்க, ஒரு மிரர் பாஸ் ஆகும், அப்ப இவன் இப்படி போவா இவன் இப்படி போவான், ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுன்னு வருவா, அதுல செம்ம அழகா இருப்பா. 2 பேருமே இந்த மிரர் பார்த்து அது பண்ணுவாங்க. திரும்ப கொட்டை முரட்டு சீன். இந்தியானா ஜோன்ஸ் பேரடி. இந்தியானா ஜோன்ஸ் நான் பார்த்தது இல்லை, அந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி. அந்த படம் நான் விஷாலோட அந்த படம் பார்த்திருப்பேன், வேற வழி இல்ல, நான் கலைஞர் டிவி நான் சீடில தான் பார்த்தேன். இந்த ரிப்பீட்டடா அதிக வாட்டி அந்த டைம்ல பார்த்த படம் ஒரு காமெடி படம். கௌபாய் சீன்ஸ் வந்து ரொம்ப ரேரா மூவிஸ்ல உள்ள சில சீன்ஸ், சில படத்துல வர சில சீன்ஸ் பார்த்திருக்கேன், நான் படம் பார்த்துருக்கேன். ஆனா அந்த படம் வந்து நம்ம ஊர்ல கௌபாய், இந்தியால கௌபாய்ஸ் அதுவும் அது சினிமா பத்தி அந்த பேர்லாம் அந்த புக் எடுத்து புரட்டி பார்ப்பாங்க. எம்ஜிஆர் இருப்பாரு, நம்பியார் இருப்பாரு, என்டிஆர் எல்லாரும், இந்த ஜெய்சங்கர் பேரே ஜெய்சங்கர் போறாங்க ஊர் பேரு. ஆமா, அது இரும்பு கோட்டை. இன்னொன்னு இல்லாத லாங்குவேஜ் ஒண்ணு உருவாக்கி ஒரு ஊரை உருவாக்கி வச்சிருப்பான். இப்ப பாகுபலியில தான் வந்து அந்த ஜிப்ரிஷ் லாங்குவேஜ் இருக்கு, அப்பயே அந்த இதுல அவனுங்க லாங்குவேஜ் சூப்பரா கம்பக்ஸ் பண்ணிச்சு. அமெரிக்காவோட பாலிடிக்ஸ இந்தியால ஒரு மாதிரி வேற லெவல்ல சொல்லியிருப்பான். சின்ன காமிக்கா சொல்லிட்டு படத்துல ரொம்ப அடிக்கடி போனாலுமே நான் திரும்ப பாக்குற சீனு ஒரு பயங்கரமா ஒரு மியூசிக் போட்டு நடந்து போவாரு, கேட்டு வருவாரு. என்ன கேட்டேன்னா அந்த
இந்த சட்டத்துக்கு பெர்மிஷன் உண்டா? அதுக்கு அவன் பயங்கரமா ஒரு பதில் சொல்லியிருப்பான். 2 வாட்டி முடிஞ்ச அளவுக்கு பருப்பு இதெல்லாம் சுண்டெல்லாம் சாப்பிட்டு எனக்கு கட்டையா ஈஸ்ட்வுட் அந்த புதையில தேடி போவானுங்கடா. அந்த மாதிரி ஒரு சீனே எனக்கு தெரிஞ்சு எடுத்துருக்காங்கனாலே தெரியல. இந்தியானா ஜோன்ஸ் ஐயா, இந்தியானா ஜோன்ஸ் படம் எல்லாமே என்னன்னா தமிழ்ல சொல்றேன். தமிழ்லயா? அதான் சொல்லுங்க, ஆர்கியாலஜிக்கல் இது என்னது ஆர்கியாலஜிக்கல் ட்ரெஷர் தேடி போவாங்க இந்தியானா ஜோன்ஸ்ல மோஸ்டா. இதுல ஒருத்த வெறுப்பேத்தத்தின்னு ஒரு பதில் வச்சிருப்பாங்க. அது சூப்பரா இருக்கும். இவங்க கஷ்டப்பட்டு டிராப்லாம் கண்டுபிடிச்சிருவானுங்க. ஒரு சீன் எல்லாம் எல்லா இடத்தையும் தேடிட்டு நாடாது எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும். அப்ப அந்த ஜிப்ரீஸ் லாங்குவேஜ் காரணம் சுப்பிரமணியம் ஆத்ரி அப்போ எப்பவுமே இவன் கேப்பா மன்னிச்சுன்னு. அந்த சீன்ல அவன் மன்னிச்சு எல்லாருமே சுப் அப்படினால மன்னிச்சு. எம்எஸ் பாஸ்கர் ரெட் இண்டியன்ஸ்க்கு ரெட் இண்டியன்ஸ் கன்னு வச்சிருக்கிற ஒருத்தங்க, அதுக்கு கீழே மாட்டிட்டு இருந்த அவுட்லாஸ், மெயினா அவுட்லாஸ், அதுக்கப்புறம் ரெட் இண்டியன்ஸ், இன்னொரு ரெட் இண்டியன்ஸ் பயமுறுத்தினே இருப்பாங்க சொல்லி சொல்லி. யாருன்னா அசைவ ரெட் இண்டியன்ஸ், சைவ ரெட் இண்டியன்ஸ் டெய்லி அப்பப்போ வருவாங்களாம். சைவ ரெட் இண்டியன்ஸ் 2 மனுஷங்களை கூட்டு போய் மனுஷ கிடைச்சா அவங்க லைட்டர் வச்சு ஏமாத்தி அனுப்பிச்சு விட்டுருவான். அவன் லைட்டரை இப்படி பண்ணுவானா ஒண்ணு அது எடுத்து அப்படியே வருவாங்க. அதே மாதிரி பண்ணி தமிழ் சினிமாவோட முக்கியமான சீன் எல்லாம் அதுல எடுத்து வச்சு பண்றது. அதே மாதிரி சமாளிப்பான் நல்லா. பின்கெடுத்துக்கு சுற்றுவான் ஒருத்தனை. அது இல்ல, அடுத்துல சிங்கம் சுருட்டு பிடிக்கணும். சரி எடுத்து போனா சிங்கம் நார்மலா அடி போடு, ஸ்டைலா போடு, சுருட்டு பிடிக்கிறது தொண்டை கொஞ்சம் சரியில்லை. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் எனக்கு மாலையை போட்டு எதுக்கு பின்னாடி போட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பின்னாடியே கண்ணு இருக்கு, பின்னாடி ஒரு கண்ணு இருக்கு, அதுக்கு அங்கீகரிக்கிற மாலை. ஏதோ ஒரு இவன் அதாவது இவன் எடுத்து சுட்டு பின்னாடி இருக்கணும். இவன் எடுத்து சுட்டதுக்கு அப்புறம் ஐயோ சுட்டாங்கன்னு அவன் சொல்லுவான் லேட்டா. எனக்கு அந்த இந்த கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். எம்எஸ் பாஸ்கர் வந்து டிரான்ஸ்லேட்டர் கேரக்டர். அவனுங்க அவனுக்கு 2 பேரும் காம முரட்டு காம இருக்கு. எது தெரியுமா? இவனுங்க அக்செப்ட் பண்ணிட்ட அப்புறம் டின்னர் சாப்பிடுவானு தெரியுமா? இவன் எம்எஸ் பாஸ்கர் போய் சொல்லுவான் கர், இவன் ஒண்ணு டிரான்ஸ்லேட் மட்டும் பண்ண மாட்டான். என்ன ஆக்ஷன் பண்றான் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. என் பொண்ணையும் உன் கையில ஒப்படைக்கிறேன் அவர் லாங்குவேஜ்ல சொல்ல, யூரோ என் கண்ணையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், இதுல ஆனந்த கண்ணீர் மட்டும் தான் வரணும். எப்படின்னா இது டைலாக்ஸ் மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணும், எமோஷன்ஸ் அதே மாதிரி அவனுக்கு 2 பேரும் காமவும் முரட்டு காம. அங்க இருந்து வேகமா நடந்து வந்து ஒரு மாதிரி கோமா டைலாக் சொல்லுவானா, இவனும் ஓடிதான் அழிச்சிருவான். அமெரிக்காவோட 1800s இருந்த அதே லுக்ஸ் செட்டப்ஸ் தான் அதுல இருக்கும். மெயினா வரா மாதிரி அந்த கன்ஸ், அவங்க புல்லட்ஸ்க்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எல்லாமே அதுல ரொம்ப பேக்ரவுண்ட்ல அது நடக்கும். லா வரும்போது அவுட்லாஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்றது நிறைய அதுல பாலிடிக்ஸா இருந்தாலும் அது ஜாலியான ஒரு காமெடி படமா எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட ஜாலியா. அது அமெரிக்கன்ஸ் அந்த டைம்ல பட்ட கஷ்டத்தை காமிச்சு எடுத்துட்டு வந்துட்டு அது பேரடியா இந்தியன் வெர்ஷன்ல பண்ணிருப்பாங்க. அது நம்ம யோசிச்சு பார்க்க வித்தியாசமா இருக்குல்ல. நம்ம ஆள் பண்ணிருப்பாரு சிம்புதேவன், அவர் பண்ண ஸ்கிரிப்ட் எல்லாமே வேற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா அவுட்லாஸ்க்கும் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்க்கும் ஒரு நல்ல கனெக்ட் இருந்து அதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க அமெரிக்கன்ஸ். ஏன்னா இவங்களால அவங்க சர்வே ஆயிட்டாங்கன்னா மியூசிக் கௌபாய் தீம்ஸ் யார் மியூசிக் ஆக்சுவலா படத்துக்கு தெரியல, சும்மா ஐடியா இல்ல. ஆனா இப்போ வரைக்கும் அதை நான் பார்த்ததும் இல்ல. ஆனா செம்மையா இருக்கும் மியூசிக், எல்லாமே ஃபிட்டிங்கா இருக்கும். அதாவது நம்மளுக்கு தேவையானது என்னவோ அதை கொடுத்துருப்பாங்க. அடுத்து ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா என் வாழ்க்கையில அது நடக்கவே நடக்காது அப்படின்னு தான் நினைச்சு லவ் ஃபர்ஸ்ட் சைட் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனா அந்த படம் பார்க்கும்போது மட்டும் இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு தோணுன படம் வந்து வீரன் மணிரத்னம் படம். ஓப்பனிங் சீன் ஒன்று வரும், ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு சீன் ஒன்று வரும்.
அந்த ஒரு மூமெண்ட்லயே இருப்பான் ஷாருக் கான். அவன் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு யங்ஸ்டர். அப்படியே ஒரு மூமெண்ட்லயே இருக்கும், டக்குன்னு அவளை பார்த்தோன்னே ஃப்ரீஸ் ஆவான். மழை பெய்யும், ஒரு மாதிரி அவளை பார்த்துட்டு ஃப்ரீஸ் ஆயிட்டு யாரா இவ அப்படின்னு ஒரு இது வந்து பேக்ரவுண்ட்ல மியூசிக் ரொம்ப ஸ்லோவா ஏஆர் ரஹ்மான். பா அந்த படம் அந்த சீனு இன்னுமே எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஞாபகம் இருக்கு. லவர்ஸ் ஃபர்ஸ்ட் சைட் இப்படி இருக்கலாம், இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத நமக்கு ரொம்ப அது அவன் அந்த பார்த்த செகண்ட் லவ் பண்றான் அந்த ஒரு சீன்ல நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். ஓகே ஹெவியா லவ் பண்றான், என்ன பண்ண போறான் அப்படின்றது நமக்கு தோணுது. ஒரே ஃபுல் லவ்ல இருக்கிற அதுக்கப்புறம் இவன் திரும்பவும் இங்க இருந்து கிளம்பி ஒரு ஸ்டேட் வேற ஸ்டேட்டுக்கு போவான். அங்க போயிருக்கும்போது மார்க்கெட்ல பார்ப்பான், போஸ்ட் ஆபீஸ்ல பார்ப்பான். அப்படி பாத்துக்கிட்டே இருப்பான், திரும்ப 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 பாத்துட்டே இருப்பான். பேச ட்ரை பண்ணுவோம், வீட்டுக்கே ஃபாலோ பண்ண போயிடுவான். ஃபாலோ பண்ண போனா அவங்க வீட்டுல 5 அண்ணன் கிரீப்பி. இந்த லெவல்ல ஒரு கான்ஃபிளிக்டே இல்ல, இவன் லவ் பண்றான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு தோணும்ல. அதுல தோணும் இவனுக்காக என்ன வேணா இவன் பண்ணுவான் அப்படின்றது நமக்கு தோணும். ரொம்ப ஹெவியா எல்லா வகையிலுமே அப்ரோச் பண்ணுவான். ரெமோ படத்துல கீர்த்தி சுரேஷ்க்கு எஸ்கே அண்ணா பண்ண மாதிரி காதலை பத்தி பேசும்போது கர்மத்தை பத்தி பேசக்கூடாது. சாரி, ஆக்சுவலா அதுல அவருக்கு ஆல்ரெடி நிச்சயம் ஆயிருக்கும். இதுல அப்படிலாம் இருக்காது, வேற ஒருத்தர் நிச்சயம் ஆயிருப்பா. அதை நான் சொல்றேன். அவன் வீட்டுக்கு போவான், வீட்டுக்கு போறத கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க பிரதர்ஸ். அடுத்த நாள் நீ ஒரு மார்க்கெட்ல இருந்து கூட்டு போய் கும்முன்னு கும்மி கூட்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. அவன் அவளை மீட் பண்ணாங்க, மழை பெய்யும் போது அவளை பார்த்தது அந்த மெசீனை ரேடியோல உட்காந்து பேசுவானா. அத வந்து அது எப்படின்னா மழை அத சொல்லி சொல்லி அந்த சத்தத்தெல்லாம் கிரியேட் பண்ணி தரையில எல்லாம் கிரியேட் பண்ணி அந்த மைக்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை பார்த்தோன்னே அந்த ரேடியோட இவனுக்கு மேல ஒரு எடுப்புல அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ ஒரு பாயிண்ட் மேல போய் பார்த்தா அந்த வீடு காலி ஆயிடும், அவன் இருக்க மாட்டான். பயங்கர ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுவான். அதுக்கப்புறம் இவன் இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு திரும்ப போட்டான். அங்க போய் அவன் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக திரும்ப வேற ஒரு இடத்துக்கு போவான். நக்சலைட்ஸ் போய் இன்டர்வியூ எடுக்கணும், அதுதான் அவனோட மெயின் இதுவா போவான். போகும்போது திரும்ப அவளை பார்ப்பான் அதே இடத்துல அந்த ஊர்ல. பார்த்துட்டு அவனை ஃபாலோ பண்ணின்னு போக ட்ரை பண்ணுவான், திரும்ப அங்க மிஸ் பண்ணிடுவான். இவன் என்ன சொல்லுவான்னா, நீங்க பண்ணி தீவிரவாதம்ன்ற மாதிரி பேசுவான். அதுக்கு அந்த நக்சலைட் சொல்லுவான், சுதந்திர இந்தியான்னு நீங்க சொல்லிட்டு எங்களுக்கு பண்றது எல்லாமே எதிராதான் இருக்கு. அத பேக்ரவுண்ட் மனிதர்களுக்கு எப்பவுமே எல்லா படத்துலயுமே அப்பா பொண்ணு சென்று போயிட்டு ஓகே இலங்கை தமிழ் பின்னாடி பேக் டிராப்ல கதை சொல்றது ஒண்ணு இருக்குல்ல. நான் வேற கதையை சொல்றேன், ஸ்ட்ரெயிட்டா அந்த கதை நான் சொல்லல. ஆனா பேக் டிராப்ல அதை சொல்ற விதம் வந்து அதனால அடிச்சுக்க முடியாது. நீங்க 2 பேரும் அந்த படம் பாக்கலங்க, அதனால கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அதனால பதில் வரல. எனக்கு எனக்கு ரொம்ப உயிரே படத்துல மெமரியா இருக்கிற ஒரு விஷயம் வந்து பூங்காற்றில பாட்டு. அந்த பாட்டு வந்து தமிழ்நாட்டுல கேட்காம யாருமே இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். பூட்டே கிருஷ்ணனா கேட்காம இருக்கலாம், 90ஸ்ல பிறந்த யாருமே அந்த பாட்டை கேட்டு மெஸ்பனைஸ் ஆகாத ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அது அப்புறம் அந்த சந்தோஷ கண்ணீரை கூட நிறைய எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அதுவும் இந்த படம் தானே. ஆமா, அதை பத்தி பேசவே மாட்டீங்க. படத்துல எல்லா பாட்டுமே மியூசிக் ரஹ்மான் அதுல விளையாடி இருப்பாரு, அது மட்டும் எனக்கு தெரியும் நல்லா. எனக்கு படத்துல ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும்பா, பிரீத்தி சிந்தா. இவன் வந்து போய் திரும்ப ட்ரை பண்ணுவான், போய் அவளை மீட் பண்றதுக்கு எல்லாமே ட்ரை பண்ணுவோம். ஒரு இடத்துல அவ எக்ஸ்ட்ரீமான ஒரு கண்டிஷன்ல இருக்கிற ஒரு இடத்துக்கு அவன் டிராவல் ஆகி போயிட்டு இருப்பான். எப்படின்னா இந்த 2 கிலோமீட்டர்ல போவாங்க, அந்த மாதிரிதான் ஒரு இடம். ஓகேவா, மாங்க்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த இடத்துக்கு அவ போகும்போது இவன் பின்னாடியே போவான். அவன் பின்னாடியே அவளை பாக்குறதுக்கு எப்படியாச்சும் அவகிட்ட பேசுறதுக்கு பின்னாடியே போவான். அவளுக்கு ஆக்சுவலா பிடிக்கும் அவனை, ஷாருக் கான் பிடிக்கும். ஆனா அவளால எப்படின்னா அந்த இதுல இருந்து சின்ன வயசுல இருந்து ஒரு ஐடியாலஜில வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை பிரேக் பண்ணா நம்ம லைஃபே வாழ்ந்ததே தப்பான ஒரு இதுவாயிடுமோன்னு ஒரு மைண்ட்ல ஒரு ஸ்ட்ரக் இருக்கும்ல, அந்த ஸ்ட்ரக் அவளுக்கு அதிகமா இருக்கும். அதனால அதை பிரேக் பண்ணிட்டு வர்றதுக்கு அவளுக்கு சுத்தமா தைரியமே இல்லை. அது இல்லாம அவ ஒரு காஸ்டாக இருக்கும்ன்ற மாதிரி அவள் நினைச்சுப்பான். அதனால அதை பிரேக் பண்ணிட்டு அவளால் வர முடியாது. அதுக்கப்புறம் நைட்டு ஒரு இடத்துல போய் தூங்கி காலைல இருந்து பார்த்தா அவள் அங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடுவான். அவளோட காசு அவள் கிளியரா தெளிவா இருப்பா அந்த விஷயத்துல. போயிட்டாளா, இவனுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், ஆனா அவளால அதை விட்டுட்டு வெளியே வர முடியாது. சரி டெல்லிக்கு வந்துடாடா, டெல்லிக்கு வந்துட்டு பிரீத்தி சிந்தா பாப்பா பேசுவான், பிரீத்தி அவனுக்கு பிடிச்சிரும், ஓகே சொல்றான் மேரேஜுக்கு. 2 பேருக்கு மேரேஜ் இன்னும் ஒரு 1 வீக்ல.
அப்போ இவன் டெல்லிக்கு ஏதோ ஒரு அசாசின் பிளானுக்காக வருவான். கடவுளே. வந்தவன் வெளியில எங்க தங்கினாலும் நம்ம மாட்டிப்போன்னு தெரிஞ்சு அவன் வீட்டுல போய் தங்குவான். ஷாருக் கான் வீட்லயா? அவன் பார்த்தாலே போதும்னு இருக்கிறவங்க கிட்ட நீ அவனை எப்படி வேணா ஈஸியா மேனிபுலேட் பண்ணலாம்ல. வந்து அவன் வீட்டுல தங்கி அவ பொண்ணு ரெடி ஆகி சுத்தி போகும்போது அவன் பின்னாடி இவன் ரெடி ஆகி சுத்தி இருப்பான். அவன் கண்ணு ஃபுல்லா அவங்களே இருக்கும். அவனுக்கு அவளை தாண்டவே இல்லை. அவன் அதுக்கான ஸ்பேஸே கொடுக்க மாட்டான். அவன் எல்லாத்துக்குமே கூடவே இருப்பான். அவன் ஆக்சுவலா அந்த வரலன்னா அவன் லைஃப் வேற கல்யாணம் பையன் ஜாலியா இருக்கும். ஆனா நாங்களும் அப்படி விட மாட்டோம். அதேதான் அந்த படத்துல அப்படிதான் இருக்கும். நாங்க அப்படி விட மாட்டோம். ஆனா அவன் நல்லா யூஸ் பண்ணிப்பான். வந்து பேசி அவர் அசாசின் பிளான் பண்ணப்போ ஆக்சுவலா ஒரு சூசைட் பாம்பரு. அவ போய் சூசைட் பாம்பு இதுக்கு போகும்போது பையன் கண்டுபிடிச்சிருவான். சாவறதுனா 2 பேரும் ஒன்னா சாவலான்ட்டு அவ கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் யாருமே இல்லாத இடத்துல பாம்பு வச்சு 2 பேரும் செத்துருவாங்க. ஆனா பைத்தியமே கடைசியில பர்பஸே இல்ல, யூஸ்லெஸ்ஸா போயிடுச்சு. ஒன்னா செத்துட்டாங்க. கண்ணில் ஒரு வழி இருந்தால் பாட்டு ஸ்லோ மோஷன்ல கூட படம் முடியும். ரிட்டர்ன் டைரக்டர் போய் மாட்டேங்குது. ஹெவி பார்க்கக்கூடாது. சச்ச டிராமா. அந்த படத்துல வர சீன் ஒரு சீனுமே வந்து எப்படா ஒருத்த இவ்வளோ அழகா லவ் சீன் எடுக்க முடியும்? யாரு இது? சினிமாட்டோகிராஃபர் பிசி தான் நினைக்கிறேன். தெரியல, கரெக்டா தெரியல. மெயின் அந்த படத்துல மியூசிக் ரஹ்மான். பாய் ஏ ரஹ்மான் மணிரத்னமும் சேர்ந்தாங்க. நெருப்பு பறக்க மாசின்னு சொல்லுவாங்கல்ல. நான் லவ் படத்துக்கு அந்த மாதிரி வாட்சா ஒருத்தர் எப்படி யோசிப்பாருன்னா அந்த படத்தை சொல்லலாம். அந்த பாட்டு மேல ஜாலி ஆயிட்டா. அந்த பாட்டு ஆனா எங்க வீட்டுல ஓட்டிட்டாங்க. அது நான் அந்த பாட்டு தான்ப்பா. அந்த பாட்டு நிறைய வாட்டி பாத்துட்டேன். பிரீத்தி சிந்தா பாருங்க ஜி. பிரீத்தி சிந்தா அன்பே சிவம். அன்பே சிவம் நான் ஒரு வாட்டி பாத்திருக்கேன் சின்ன வயசுல பாக்கும்போது எனக்கு அந்த படம் வேற ஃபீல் கொடுத்து. உங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் எந்த வயசுல? நான் படம் வந்து நீ சொல்லி தான் பார்த்தேன். ரீசெண்டா தான் பார்த்தேன். 2022லயோ 2021லயோ பார்த்தேன்னு நினைக்கிறேன். படம் எனக்கு என்ன கன்வே பண்ண ட்ரை பண்ணாங்களோ அதை கன்வே பண்ணிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு படம் என்ன கன்வே பண்ண ட்ரை பண்ணுறதோ அதை கன்வே பண்ணிச்சுன்னா அது எனக்கு ஒரு பெஸ்ட் மூவி அப்படின்னு தோணுதா. அது எனக்கு பர்ஃபெக்டா கன்வே பண்ண ஒரு ஃபிலிம் வந்து சுந்தேஷ்வன். என்னோட ஐடியாலஜி வந்து சேஞ்ச் ஆகுது. சில ஒரு படம் பார்த்து ஒரு ஐடியாலஜி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அந்த படம் பார்த்து எனக்கு அது சேஞ்ச் ஆச்சு. நிறைய பேருக்கு அன்பேஷும் ஒரு ஐ ஓப்பனரா தான் இருந்திருக்கும். ஒரு விஷயத்த பாக்குற பெர்ஸ்பெக்டிவ் மாத்தின படமா அன்பேஷும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்துருக்கும். சக மனுஷனுக்கு தான் மரியாதை. 2 விஷயம் நான் அந்த படத்தை பார்த்து கத்துக்கிட்டேன். எனக்கு லேர்னிங்கா அந்த படம் எப்படி இருந்ததுன்னா, கம்யூனிசம்னு இந்த உலகத்துல ஒண்ணு இருக்கு. அது வரைக்கும் எனக்கு திராவிடம் தான். கம்யூனிசம்னு ஒண்ணு இருக்கு. கம்யூனிசம்னு ஒண்ணு இருக்கு. இப்படி ஒரு ஐடியாலஜி இருக்கு. சோவியத் அந்த படத்துல டாரண்டினோ படத்துல அது இருக்கும். இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா அவங்க வந்து ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டே போவாங்க. ஓகேவா? பர்கர் பத்தியோ. ஆமா. ஓ மாதவ் கிட்ட போய் சரி இது பண்ணுங்க, ரஷ்யாவா இது பண்ண சொல்றீங்கல்ல, எல்லாத்துக்குமே ரஷ்யாவா ஆர்டர் போடுறீங்க, ரஷ்யாவா. அப்போதான் ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுது எப்படி சொல்றது, அவன் சோவியத் யூனியன் ஒரு நாடே இல்லைன்னு சொல்லுவான். சோவியத் யூனியன் என்னன்னு தெரியாது. அவன் அதெல்லாம் பார்க்கும்போது தான் ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும், கம்யூனிசம்னா எங்க இருந்து வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்தது ஃபர்ஸ்ட் டைம். அந்த 910 அந்த நம்பர் ஞாபகம் இருக்கு, மறக்காது. அந்த 910 பின்னாடி எவ்வளவு பெரிய பெயின் இருக்கு அப்படின்றது அந்த படம் கம்யூனிசம் கன்வே பண்ண மாதிரி இருக்கு. வேற எந்த படமும் பெயிண்டிங் பண்ணிருப்பாரு. ஒரு இதுல பெயிண்டிங்ல வந்து 910 இருக்கும், மேல அந்த அருவாவும் கோடாரியும் இருக்கும், இந்த சைடுல வந்து கால்மார்க்ஸோட மூஞ்சே வச்சிருப்பான், யாருக்குமே தெரியாது, அருவி மாதிரி அதை வரைஞ்சு வச்சிருப்பான். ரெட் கலர்ல ப்ளூ கலர்ல இருக்கும். இந்த சைடுல வந்து நாசர் தான் அந்த ப்ரோக்ராம் வந்து இனிஷியேட்டே பண்ணிருப்பாரு. சரியா? ஒரு கம்பெனில வரைஞ்சது அதுதான் இனிஷியேட் பண்ணி எல்லாமே பண்ணிருப்பாரு. அவர் பொண்ணுக்காக பண்ணிருப்பாரு. இவன் இவ்வளவு இதை வரைஞ்சு வச்சிருப்பான், யாருக்குமே தெரியாது. கூட இவர் இருப்பார்ல, அவர் சந்தான வரைஞ்சிருப்பார்ல,
அவர் என்ன பண்ணுவாரு, கமலை பார்த்துட்டு இருப்பாரு, கமல் பின்னாடியே போயிட்டே இருப்பாரு. கமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்று இருப்பாங்க, கமல் பின்னாடி நின்று இருப்பாரு. இவங்க எல்லாம் அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அதை டீகோட் பண்ணுவாங்க அந்த பெயிண்டிங். தோழர் இது பண்ணிருக்கீங்க, அது பண்ணிருக்கீங்க, எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுட்டுல போயிட்டு அவர் கண்டுபிடிச்ச மாதிரி போயிட்டு ஆசிரியர்கிட்ட சொல்லுவாரு. லாஸ்டா அது 910 அச்சீவ் பண்ணிடுவாரு. அது சூப்பரா இருக்கும். அது எடுத்துட்டு போய் எங்க சொல்றாரு அப்படின்றது. ஆமா, ரொம்ப பிடிச்ச சீன் நிறைய இருக்கு அந்த படத்துல. மெயினா ஒரு சீன் அப்படியே கன்ஃபார்மா சொல்லணும் அப்படின்னா அந்த மாதவன் அழுகுற சீன். அந்த பையனுக்காக ரத்தம் குடுக்கவே மாட்டான்மா. அப்பயும் அதான் சொல்லுவான், சரி நீங்க வாங்கன்னா இதை ரஷ்யாவா ஆர்டர் போடுறீங்க. அந்த பையன் பாப்பா, அந்த பையனோட பிசிக்கல் டச் ஒண்ணு சின்னதா படும்போது உடஞ்சிரும் அவன். அது அதுக்கப்புறம் அவனோட ஐடியாலஜி அதான். நம்மளுக்கு எப்படி அந்த படம் பார்த்து ஐடியாலஜி மாறுதோ, மாதவனுக்கு அவன் கூட இருக்கிற போது ஐடியாலஜி மாறும். ஒருத்தர் ட்ரெயின்ல வந்து எல்லாத்தையும் திருடின்னு போயிடுறாரு. மாதவன் பார்க்க ஜென்டில்மேன் மாதிரி இருப்பான். உத்தமனை வந்து போயிட்டு டிடிஆர் உட்காருவாரு. ட்ரெயின் அங்க முன்னாடி ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சொல்றதுக்கு போய் உட்காருவாரு. என் பெட்டியெல்லாம் காணும், ஒருத்தன் காணும், அவன் தான் காணும், அவன் தான் திடீர்னு உத்தமன் அதெல்லாம் பண்ணியே இருக்க மாட்டாருன்னு அவன் நம்புவாங்க. இது என்னன்னா ட்ரெயின் விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் இவர் சிவா மீட் பண்ணிடுவாரு. மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் ஓடுவானா, இவன் வந்து பண்ணு இல்லடா அப்படின்னா அவன் தான் உத்தமன். கிரெடிட் கார்டு வச்சிருப்பான், கேஷ் எல்லாம் ஒரு திருடிட்டு போயிடுவான். அதான் பால் வாங்கும் போது அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவான். இது என் ஏரியா சார், உங்க கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னுவான். கமல் அம்மா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னுவான். குழந்தை இருக்கா, குழந்தைக்கு ஒரு பேர் வேற சொல்லுவான், சங்கு. எதாவது வாங்கிக்கிறீங்களா, எதுவும் வேணாம், பந்து மட்டும் கொடுங்க, திருப்பி பால் இன்னொரு பால் வாங்கி கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கு இன்னொரு பால் வாங்கி வச்சிருக்கோம். அது யாருன்னே தெரியாத ஒரு பையனுக்காக அழுகுற அந்த மனசுதான் கடவுள்னு சொல்லும் போதுதான் எனக்கு வந்து பிரேக் ஆயிடுச்சு லிட்டரலா. ஓகே, இனிமேல் பாருடா, இனிமேல் நான் போறப்ப சிங்கம் அப்படின்னு அந்த ஒரு இம்பாக்ட் அந்த சீனும். அப்புறம் லாஸ்டா வருவாரு, ஒருத்தரை கொல்ல வந்துட்டு மனசு மாதிரி மன்னிப்பும் கேக்குற மனசு இருக்குல்ல, அதுதான் கடவுள். லவ் இஸ் காட். வித்யாசாகர் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்துருவாரா, கிட்ட வருவாரு. அப்ப அந்த நாய் குலைக்க ஆரம்பிச்சிடும். யாரு பூனை, எலியா பூனையா திரும்புவாரு. பார்த்தா கையில அறுவடை வச்சு நின்றுப்பாரு. கிட்ட வர 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 கமலுக்கு வந்து டென்ஷன் ஏறும், வெட்டி சொல்லுவாரு. ஆமா சொல்லிடுவான். அப்ப இருந்த மாதிரி இருந்தா நான் எல்லாத்தையும் பெல்ட் வச்சு சண்டை போட்டுருப்போம் உங்கடா, இப்ப ஓட கூட முடியல அப்படின்னு சொல்லும் போது நாய் குலைக்கும். நாய் பார்த்துட்டு ஒரு பைப் இப்படி பண்ணுவாரா, நாய் எதுவும் பண்ணிடாது. அந்த இது கன்சர்ன் இருக்கும் அவருக்கு எப்பவுமே, நாய் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லுவா. நாய் வரும்போது இந்த டைலாக்லாம் வரும். அதுக்கப்புறம் இன்னொரு மெயினான டைலாக் அந்த படத்துல வந்து, பாவத்தையும் பண்ணிட்டு உண்டியல்ல காசையும் போட்டுட்டு பாவம் எல்லாம் போயிடுச்சுன்னா எப்படி சார் போவான், அப்படி பண்ணா அது கடவுள் கிடையாது, ஒரு கூலி. அவரும் காசு வாங்கி தானே பண்றாரு. எவ்வளவு பவர்ஃபுல்லான டைலாக், செம்மையா சொல்லிருப்பாங்க. அது ஒரு போறப்ப சொல்லிட்டு போவாங்க. அதை கமல் நிறைய படத்துல ஏத்திசம் பத்தி பேசியிருப்பான். அதுல இந்த படத்துல வந்து அது ஏத்திசமான்னு கன்வே ஆகல. அவர் கடவுளை வெறுக்கல, அவர் வந்து அதுக்கு ஒரு வேற ஒரு மீனிங்கே கொடுக்குறாரு. கடவுள்ன்றது நீங்க நினைக்கிற கடவுள்னு ஒண்ணு இருக்குன்னு நீங்க வச்சுக்கோங்க, ஆனா கடவுள்ன்றது இப்படி ஒண்ணு இருக்கு, இதை வேணா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஒரு புது வழி காமிச்சிருக்காரு. கடவுள் வந்து நீங்க சிலைகளையோ கோவிலையோ இருக்கிறது மட்டும் கடவுள் கிடையாது. அன்பும் சக மனுஷன் மேல வைக்கிற பாசமும் அன்பும் வந்து அதுவும் கடவுள். இன்னொரு பெரிய ரீசன் நான் பார்த்திருக்கும் படத்துல வந்து, கமல் வந்து அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு சூப்பர் ஹீரோ படத்துல. அவரால் என்ன வேணா பண்ண முடியும். அவரால் ஹார்ட் வரைய முடியும், அவரால் தூத்து காட்ட முடியும், அவரால் ஃபைட் பண்ண முடியும், எல்லாமே பண்ணுவார். அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிட்டு மாதவனை மீட் பண்ண அப்புறமா ஒரு பெரிய ஜேர்னி அவங்களுக்குள்ள இருந்துன்னு இருக்கும்ல. அந்த ஜேர்னில ஒரு வாட்டி கூட எனக்கு தெரிஞ்சு சொல்லவே மாட்டான் அவனோட பாஸ்ட பத்தி. நான் இப்படி எல்லாம் இருந்தேன், அதெல்லாம் பண்ணேன், ஒரு இடத்துல கூட சொல்ல மாட்டான். அது ரொம்ப இம்பாக்டா இருக்கும். அவன் சொல்லி இருந்தானா ஒருவேளை மாதவனுக்கு அந்த அவர் மேல இருக்கிற அந்த மரியாதையோ ஒரு இதுவுமே வந்திருக்காரு. அந்த விஷயம் எல்லாமே அதுதான் அடுத்து சொல்றேன். வாய் ஒரு மாதிரி கமல் படம் ஃபுல்லா நீ பாத்துன்னு வச்சுக்க, வாய் ஒரு மாதிரி துடிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவருக்கு அந்த அடிப்பட்டதுனால. அது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, கமல் வந்து நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருப்பாங்க, எதனாலனா அவர் ஒரு சோடா புட்டி கண்ணாடி போட்டிருப்பாரு, அது ரொம்ப பவர்ஃபுல்லான கண்ணாடி, அதை மேட்ச் பண்றதுக்கு இன்னொரு லென்ஸ் போட்டிருக்காரு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்டா இந்த விஷயம் பண்ணியிருப்பாரு. அதுவும் இல்லாம
அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனது ஒரு கால் குட்டையாயிடும் ஒரு கால் பெருசாயிடும்ல, அதுக்கு ஏத்த மாதிரி மேட்ச் பண்ற மாதிரி ஸ்லிப்பர்ஸ் போட்டிருப்பாராம். இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சொல்ற டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் இது பண்ணிருப்பேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த படம் பார்க்கும்போது யோசிச்சேன்னா, எப்படி சொல்றது, நான் எப்பவுமே நான் வந்து கமல் கண்ணி படத்துல கதை இருக்கோ இல்லையோ கமலோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். கமல் வந்து எப்படி சொல்றது, ஒரு மாதிரி இது ரொம்ப பரிதாபமான ஒரு கேரக்டரா காமிச்சிருப்பாங்க. நமக்கே பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா ஃபீல் ஆகும். அந்த ட்ரெயின்ல இறக்கி ஒரு சீன்லாம் பார்க்கும்போது இல்ல எப்படி ஒரு பாவமான ஃபீல் வருமா, அப்படி காமிச்சுக்கிட்டு இருக்கும் போது பிளாஷ்பேக் சீக்வன்ஸ்ல காட்டுவாங்க பாரு, நான் எப்படி இருந்தேன் தெரியுமாடா, இப்ப எப்படி இருக்கிறேன் தெரியுமா. ஆனா அது எப்பவுமே வந்து அவர் அது தலைக்கு மேல வச்சுக்க மாட்டார். நான் எப்படி இருந்தாலும் இப்ப என் உடம்புக்கு என்ன முடியுமோ அதை தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே நல்லா இருக்கும் கேரக்டர் வைஸ்ல பார்த்தாலுமே. ஒரு சில படம் டிரான்ஸ்ஃபர் நமக்கு நம்ம யோசிக்கிற விஷயத்த, ஏன்னா அப்ப புக்கு படிச்சது ரொம்ப கம்மி, புக்கே படிக்கிறது இல்லை, ரொம்ப ரேரா தான் புக் படிக்கிறது. மோஸ்டா ஒரு புது விஷயம் கத்துக்கிறதோ நம்மளா தேடி போய் கத்துக்கணும் ஒண்ணு, அப்படி இல்லைன்னா நமக்கு இந்த மாதிரி படம் பார்க்கும்போது ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகுது அப்படின்றதா அந்த படம் வந்து இம்பாக்ட் அப்படியே சேஞ்ச் பண்ணிச்சு எல்லாம். அதான் அந்த படம் கண்டிப்பா அவரோட பெர்ஸ்பெக்டிவ மாத்தி இருக்கும். அப்படி அவன் மாறனா மனுஷனே கிடையாது. மாறினாலும் நீங்க மனுஷன் தான், மாற வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்து மாறலையா, ரெண்டாவது வாட்டி பாரு, அப்பயும் மாறல, மூணாவது வாட்டி பாரு, பார்த்துக்கிட்டே இரு. இன்ஃபினிட் டைம் வாட்ச்க்கு அந்த படம் மிஷ்கினுக்கு எப்படி செவன் சாமுராயோ அதே மாதிரி எங்களுக்கு அம்பேசியமோ. அடுத்து ரீசெண்டா வந்த படம் தான் ரொம்ப ஃபேவரட்டா ஆயிடுச்சு அந்த படம். எப்போ வேணா ஒருத்தர் லைஃப் எப்படி வேணா மாறும் அப்படின்றதுக்கு அந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும், மகான். ஓகே, ஒரு நாள் ஒரே நாள் ஒருத்தர் லைஃப் எப்படி மாறுமோ மாறிடும் அப்படின்னு அவன் ஆசைப்பட மாட்டான். அவன் ஒருத்தன் வந்து படிக்கட்டுல உட்காருவான். ஆனா அவனுக்கு அந்த விஷன் இருக்கும், விஷன் எல்லாம் இருக்கும்டா. ஒரு ஸ்பார்க் வேணும்ல, எல்லாருக்குமே ஒரு விஷன் இருக்கு மச்சான். இப்படி எப்பயாவது ஏதாவது பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். அவனே சொல்லுவான் அன்னைக்கு ஏதோ அது ஒருத்தர் லைஃப் எப்படி மாறுது சொல்லும் போது. அந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன், அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. நைட்டு போட்டு பாக்குறேன், தனியா எங்க வீட்டுல நான் போட்டு பாக்குறேன். அது ரொம்ப நாலேஜபிளா இருப்பான். அந்த டைம் பீரியடுக்கு ஒரு காமர்ஸ் வாத்தியாரு, அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் வாத்தியாரு. அவன் அதுக்கு அவன் கனவுலதான் அவனுக்கு நினைச்சதெல்லாம் பண்ணுவான். நினைச்சதுல திரும்ப அதே ஸ்கூட்டர், அதே காந்தி கண்ணாடி போட்டுக்கிட்டு அது தொப்பைய தூக்கின்னு ஆபீஸ் போவான் வரும், வாத்தியாரா போவான் வருவான். அவனுக்கு ஒரு வைஃப் இருக்கும், அவனுக்கு ஒரு கொள்கை இருக்கும், கோட்பாடு இருக்கும், இப்படிதான் வாழணும்னு இருக்கும். அது அந்த பிரச்சனை எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த படம் பார்க்கும்போது. ஒரு ஃபேமிலி மேனா அவனுக்கு இருக்கு. ஆனா அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல அது வேற மாதிரி இருக்கலாம், அவங்க வைஃப் பெர்ஸ்பெக்டிவ்ல அது ஒரு ஹாப்பி லைஃபா அப்படி இருந்தாலும் பார்க்கும்போது ஒரு மாதிரி என்னடா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு படத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அவ்வளோ திட்டுவாங்க அவங்க வீட்டுல. ஐயோ குடி, அது படம் டிக்கெட் பார்த்தோன்னே அவன் பையன் டக்கு டக்கு எடுத்துட்டு போட்டு எல்லா பிரச்சனையும் அவன் பையன் தான் காரணம், தாத்துல பிடிச்சவன். அதாவது அந்த படத்துல அது வரும், தப்பு பண்றதுக்கு கூட சுதந்திரம் இல்லைனாலும் அது சுதந்திரமே இல்லை, சொல்லியிருக்காருன்னு வரும். அந்த காந்திய கொள்கை தலைவரா வச்சிருக்காங்க. காந்தி வந்து எக்ஸ்ட்ரீமா என்ன பண்ணுவாருன்னா யாராவது மன்னிச்சிருவார்ல, அந்த ஒரு மன்னிக்கிற குணம் கூட அவங்களுக்கு இருக்காது. ஆனா அவன் காந்தி ஃபாலோ பண்ணுவான். அதான் அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அதை அவன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். கடைசியில இவன் காந்தி மகனா மாறுவான், இவன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கொலைகாரனா மாறுவான். அது எடுத்துட்டு போய் முடிக்கிற செட் பண்ணுவான். ஆமா, செட் பண்ணிட்டு தான் அவன் பேசுவானே போன் பண்ணி, அவங்க அம்மாவை காணோம், அவங்க அம்மா அவன் கொண்டுட்டான் அப்படின்னு செட் பண்ணிட்டு அப்புறமா தான் அவன் கொலை பண்ணவே போவான். அத அவனுக்கு ப்ரூவ் பண்ணிடுவான் விக்ரமானா. டேய், நீ ஒரு கோட்பாடையும் இதையும் மண்டையில போட்டு இப்படிதான் மத்தவங்க வாழணும்னு நினைக்கிற நீயும் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான். எந்த கோட்பாடையும் ஃபாலோ பண்ணாத நானும் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான். ரெண்டுமே தப்பு. எதுவா இருந்தாலும் அளவோட இருக்கிறதா கரெக்ட். லாஸ்டா போய் அவன் லைட்டா அந்த சூரா பிராண்ட் ஊத்தி குடிப்பான், ஒரு பெக்கு நடிச்சுட்டு ஒரு மாதிரி பண்ணுவான், முடிய போனான். அவன் 3 பேரும் ஃபாலோ பண்றதுக்கு பிளான் பண்ணிடுவாங்க. ஐகானிக் சிங்கிள் ஷாட் சீன். ஆமா, இது அந்த இது கோவால இவனுங்க சரக்கு போதை ஆயிடும். சரியான விக்ரம்க்கு வந்து போதை ஆயிருக்காது, போதை இருக்கு, அவனுக்கு ஆயிருக்கும் கம்பேரிட்டிவ். இவனுக்கு அந்த 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 சீன் எப்படின்னா பில்டப்பே சூப்பரா இருக்கும். அவனை பார்க்க வச்சு சாவடைக்கிறான்னு சொல்லிட்டு அவன் பையனை கார்ல வச்சுட்டு சுத்தி அப்படி ஓங்கும் போது சனா ஒரு மியூசிக் ஒண்ணு போட்டுருப்பாரு. ஐயோ, ஆனா அந்த இந்த படத்தை வந்து தியேட்டர்ல பார்க்க ரொம்ப ஃபீல் பண்ண நான். கதை இருக்கிற எப்படி சொல்றது, படத்தை அவன் எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து ஒரு கார்ட்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவான்.
எப்படி இது பிளேயிங் கார்ட்ஸ் வச்சு அவன் சொல்லுவாங்க. ஜோக்கரா இருக்கிற கார்டு காட்டுவாங்க, கிங் கார்டு காட்டுவாங்க, சூரா பேண்ட் ஆரம்பிப்பான். எதுல இருக்கும்போது கார்டுனா நமக்கு சாப்டர் 1 சாப்டர் இப்போ மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டோரிஸ்லாம் சாப்டர் கார்ட்ஸ் வச்சு நமக்கு அப்படியா? ஓகே ஓகே ஓகே. பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கன்றதுதான் அந்த படம் சொல்லுவாங்க. கொஞ்சமாச்சும் இந்த பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. எல்லா இந்த பக்கம் அப்படியே எக்ஸ்ட்ரீமா போனீங்கனாலும் பிரச்சனை, இந்த பக்கம் அப்படியே எக்ஸ்ட்ரீமா போனாலும் பிரச்சனை. பேலன்ஸ்ல மெயின்டைன் பண்ணா அட்லீஸ்ட் இதுல கொஞ்சம் மேல போகும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும், இதுல கொஞ்சம் கீழே போகும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி சந்தோஷத்தை வெரைட்டியா பார்க்க முடியும். இல்ல ஒரு இடத்துல உச்சத்துக்கு போயிட்டீங்கன்னா அந்த சந்தோஷத்தை உங்களால ஃபீலே பண்ண முடியாதுல்ல. அது அந்த படத்துல காமிச்சிருக்கு. ஒரு மாதிரி இவங்க வீட்டை விட்டு வெளியே போயிருவாங்கல்ல, அதுக்கப்புறமா இவங்க லைஃப் வந்து ஒரு மாதிரி நல்லா போகும். இவங்க லைஃப் செம்மையா போயிட்டு இருக்கும். வருவான் ஒருத்தன் உள்ள, இந்த இதெல்லாம் கலைச்சிக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்போம் பைத்தியம் மாதிரி. திருப்பி அப்படியே லைஃப் மாறும். கூட இருக்கிற எல்லாருமே சாவாங்க. கூட இருக்கிற எல்லாருமே சாவாங்க. அவன் வந்து பார்த்து அவன் கேங்கு, அவனுக்கு பிடிச்ச பசங்கன்னு அவன் பார்த்து எல்லாருமே அதாவது இவன் பையன் இல்லைன்ற குறைய இல்லாம அவனை கொண்டுருவான், கண்ணதுக்கே கொண்டுருவாங்க. அப்படி இருந்தும் ரத்த பாசத்தினால அவன் எதுவும் பண்ணாம இருப்பான். கடைசியில தான் அவனுக்கு அவன் ஒய்ஃப் போன் பண்ணி இவர்கிட்ட பேசி ஒரு கில்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் இப்ப நான் பண்றேன் எமோஷனல் பிளாக்மெயில் உனக்கு அவன் ஒண்ணு பண்ணுவான். சிவமனுக்கு ஒரு பாங்க மாட்டையை கொடுத்து படுக்க வச்சு. இது வந்து ஒன்லைனரா பார்த்தோம்னா இந்த படம் லிட்டரலா வந்து பிரேக்கிங் பேட் தான். எப்படி சொல்ற? ஏன்னா அதே மாதிரி தான் அவன் கேன்சருக்கு அப்புறம் இதுக்கு அடுத்து நம்ம பத்தவே பத்தாது. அவனுக்கு சின்ன வயசுல ஒரு டிராமா இருக்கும். அந்த டிராமானால அவன் இப்பவுமே அதான் அந்த கண்ணு கொள்ளை அடித்தாள் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த படத்துல. அது ஏன் அதுன்னா எங்க நிறுத்தணும்னு அவனுக்கு தெரியணும்னு அவன் சொல்லுவாரு. அது வந்து ஐசன்பர்க் வந்து நிறுத்தவே கூடாதுன்ற மைண்ட் செட் இருக்கும். ஏன்னா அவனுக்கு இல்ல யாருக்குமே வந்து எந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு தெரியாது. அந்த இடத்துல தான் நம்ம தோக்குறோமே ஃபர்ஸ்ட். லக்கி பாஸ்கர் அவங்க அப்பா சொல்லுவாரு, அவனுக்கு எங்க நிறுத்தலாம் அவங்க அப்பா சொல்லுவாரு. கடைசா அவன் ஜெயிச்ச இடம் பார்த்தா அந்த இடம் தான். அதுக்கடுத்து அவன் எங்க நிறுத்தலாம்னு தெரிஞ்சு கரெக்டா ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டான். அவன் இத்தனைக்கும் அவன் மைண்ட் செட் மாறும், ஆனா அவன் நிறுத்திடுவான் கரெக்டா.